ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி மோட்டிவேஷன் தான். ரீசெண்ட் டேஸாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது மே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ, எப்பயுமே ரெகுலராக வந்து லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு வீடியோஸ் மோட்டிவேஷன் போடுவீங்க. ஸோ ரீசெண்ட் டேஸாக எதுவுமே போடல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான தான் அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் ஸ்டடி பிளான் வந்து இருக்குது. ஸோ அதனால் கனெக்டோடு இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து ஒன்றா வந்து இருக்கும், டேக்ஸ் ஜிஎஸ்டி ரிலேட்டடாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு 1 மந்த் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயினாக வந்து நீங்களோட மணியன் சிஎம்ஏ சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறந்தால் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்று சொல்லிடுறேன். சில பேர் இந்த கேட்டகரியில் இருப்பீங்க, இப்போ வீடியோ பார்க்குற சில பேர் கூட இந்த கேட்டகரியில் இருப்பீங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா இது வரைக்கும் படிக்கல. ஓகே, இப்போ நம்ம மே மந்தில் இருக்கோம். ஏதாவது ஒரு நார்த் சைடோ ஏதோ ஒரு சைடில் ஒரு ஹிந்தி சேனலோ இங்கிலீஷ் சேனலோ இல்லை தமிழ் சேனலோ ஏதோ ஒரு இதில் வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு மேரத்தான் பார்த்துக்கலாம். எப்படி இது வரைக்கும் புக்கே டச் பண்ணல, லாஸ்ட் மினிட்ல வந்து மேரத்தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரத்தான் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் சும்மா அங்கங்கே செலக்டிவான டாபிக்ஸ் பார்த்துட்டு பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருப்பீங்க. ஓகே, அப்படி பண்ணால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி பண்ணாலும் பாஸ் பண்ணுற பசங்களும் இருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்கோப் இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்கல்ல, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஒரு சிலர் பண்ணக்கூடிய தப்புனால ஃப்யூச்சரில் பேக்கில் வரக்கூடிய நல்ல பசங்களும் லாக் ஆகிடுறாங்க. ஓகேங்களா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஒரு கம்பெனி, ஒரு கார்பரேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஏ இன்டர் ஃபினிஷ் பண்ணாலோ இல்லை சிஏ பர்சியூ பண்ணாலோ இல்லை நீங்கள் சிஎம் இன்டரோ இல்லை சிஎம்ஏ பண்ணால் கூட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அப்படிங்கிறது ஆகஸ்ட் செப்டம்பர் மந்தில் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து தாராளமாக என்ன பண்ணலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் உள்ள மேபி அதில் கேப்பபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஓகே, ஆனால் ரீசெண்டாக வந்து அந்த இடத்துல இன்டர்வியூ நடக்கும்போது இன்டர்வியூ பாஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அந்த ஹச்ஆர் ஒரு கொஷின் கேட்டிருந்துருக்காங்க. ஓகேங்களா? ஒன்றும் ரொம்ப சிரமமான கொஷின் கிடையாது. கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் வந்து சிஎம்ஏ பாஸ் பண்ணிட்டீங்களே, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்லுங்கள். ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படிங்கிற லெவலில் செக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் ஜஸ்ட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே இருந்திருக்காங்க. ஓகேங்களா? சொல்லலை, தெரியல, அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல. இப்போ என்னாச்சு கோல்டன் ரூல்ஸு கூட தெரியல, நீங்கள் சிஎம்ஏ இன்டர் பாஸ் பண்ணி பெரிய லெவலில் போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த ஹச்ஆர் டேரெக்டாக அந்த பர்சனை பார்த்து அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்டு அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே வெளில வந்திருக்காங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், சிஎம்ஏ இன்டர் பாஸ் பர்சன்டேஜ் இவ்வளோ அப்படிலாம் சொல்கிறோம், கரெக்டுங்களா? எல்லாரும் தகுதியாக இருக்கவங்க தான் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற லெவலே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இல்லை நான் சொல்லலை, எல்லாருக்குமே எஃபோர்ட் போட்டு தான் பாஸ் ஆகிறாங்க, யாரும் இங்கே எஃபோர்ட் போடாமல் இல்லை, ஏதோ படிச்சு தான் எஃபோர்ட்டுங்கிறது இருக்குது. இப்போ என்னன்னா நல்லா யோசித்து பாருங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு மாதத்தில் ஒரு கம்பெனியில் ட்ரை பண்ணியிருக்காங்க, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தெரியல. அப்படி அவங்களுக்கு கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தெரியலன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க இன்டரை படிச்சிருப்பாங்க, ஃபினான்ஸ் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு படிச்சிருப்பாங்க? ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்க. ரெண்டு கேட்டகரி தான். ஒன்று, டைம் இருந்திருக்காது, மேபி லாஸ்ட் மினிட்ல வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ரேபிட் டிவிஷன் மாதிரி எங்கேயாவது ஏதாவது வீடியோஸ் இருக்கும் பார்க்கலாம் சொல்லி மேபி பார்த்துருப்பாங்க. ஒன்று இப்படி நடந்திருக்கும், லாஸ்ட் மினிட்ல வேறு வழியெல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க, கரெக்டாக அவங்களுக்கும் அதே மாதிரி கிளிக் ஆகி 40 மார்க் எடுத்திருப்பாங்க, பாஸ் பண்ணியிருப்பாங்க. மிச்ச சப்ஜெக்ட்ஸ் மேபி அவங்க பெரிய லெவலில் படிச்சிருக்கலாம். இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அவங்க பயமாக இருந்திருக்கும், ஏதாவது வீடியோஸ் ஏதாவது போட்டிருப்பாங்க, அதை மட்டும் பார்த்துட்டு ஜஸ்ட் பாஸ் ஆகிற மாதிரி வந்து பார்த்துருக்கலாம் மேபி. ஓகே, ஒன்று இது நடந்திருக்கலாம். இன்னொன்று என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, புக் ஓப்பன் பண்ணும்போது அவங்க கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்லாம் என்ன எக்ஸாமில் கேட்கவா போகிறாங்க, இதெல்லாம் காலேஜ் ஸ்கூலில் படித்ததானே, இதெல்லாம் நமக்கு என்ன பெரிய மேட்ரா, ரியல் அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட்டு, நாமினல் அக்கௌண்ட், இதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிரான்ச் சம்மா பார்த்தோமா, ஒரு டிபார்ட்மெண்ட் சம்மா பார்த்தோமா, ஒரு இன்சூரன்ஸை பார்த்தோமா, ஒரு லீஸை பார்த்தோமா, ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸை பார்த்தோமா, ஒரு என்பிஓ பார்த்தோமா, ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தோமா, பாஸ், எம்சிக்கு அங்கங்கிறது தான் பாஸ், இப்படிங்கிற மைண்ட் செட்டில் போயிருப்பாங்க மேபி. அப்போ நல்லா யோசித்து பாருங்கள், இங்கே பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க மோட்டிவா, இல்லை புரிஞ்சு படித்து பாஸ் ஆகணுங்கிறது மோட்டிவா? இங்கே நிறைய பேர் வந்து ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டாக்கில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கிடைச்ச வாய்ப்புகளையும் சில பேர் பண்ணக்கூடிய தப்புனால ஃபியூச்சரில் வரக்கூடிய பசங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, போய் ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களால ஆன்சர் பண்ண முடியலன்னா ஏன் மே மந்த் எக்ஸாமு, ஜூன் மந்த் எக்ஸாமு, மே மந்த் ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ரேபிட் டிவிஷன் ஏதாவது ஒன்று பார்த்துருப்பாங்க, இல்லையா புக்கை பார்க்கும்போது லைட்டாக மெயினான டாபிக்ஸ் பார்த்துருப்பாங்க, கோல்டு ரூல்ஸ் என்ன அவங்க எக்ஸாமில் கேட்க போகிறான்னு சொல்லி போயிருப்பாங்க. அப்போது ஹச்ஆர் என்ன சொல்லிட்டாங்க, அடுத்து செக் வச்சிட்டாங்க, உங்களுக்கு கோல்டன் ரூல்ஸ் தெரியலை ஆனால் நீங்கள் இன்டர் பாஸ். அப்போ ஒரு வேளை சிஎம் என்ட்ரு முடிச்சுட்டு வர எல்லாரோட நாலேஜ் இப்படி தான் இருக்குமோ, போடு ஒரு ஆர்டரை, ஒரு வருஷத்துக்கு சிஎம் என்ட்ரு பாஸ் பண்ணுற யாரையும் உள்ளே இருக்காங்க பாருங்க. ஒருத்தருக்கு கோல்டன் ரூல்ஸ் தெரியலங்கிறனால
இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ பேர் வந்து ஜாபுக்காக வந்து நல்ல கேப்பபிள் பர்சனாக இருந்தும் அந்த இடத்துல என்ன ஆச்சு, சிஎம் என்ட்ரன்ஸ் சொன்னால் உள்ளே வராத அப்படின்னு அந்த கம்பெனி சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஸ்கோப் யாராலங்க ஒரு சில இடத்துல குறைஞ்சிட்டு இருக்கு. ஓகே, இங்கே நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து 1 மந்த்தில் பாஸ் பண்ணுறவங்கனால வாழ்க்கையில் வந்து நீங்கள் நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்பெனிஸ் இருக்கும். பட் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த தகுதி இருக்கா, அந்த கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா, அதுக்கு டிசர்வ் ஆகுறதும் சில இடத்துல மெயின் ஆகிடுது. ஓகேங்களா, அதுதான் இங்கே மெயின். இதே இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீ இன்டர்வியூ கிளியர் பண்ணலை, ஸோ கிளியர் பண்ணிட்டு வா, நான் உன்னை ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னங்க இது, கோல்டு ரூல்ஸ் தெரியாதவங்களுக்கு அங்கே வேக்கன்சிக்கு உள்ளே போயிட்டு இருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நாலேஜ் இருந்தால் போதும் உள்ளவா அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, ஒரு குரூப் பாஸ் பண்ணி கையில் வச்சுருக்காங்க, இவங்களுக்கு இப்படி வாழ்க்கை பார்த்துக்கிட்டிங்களா? 2 பேருக்கு எதாவது கிடச்சிச்சா? இவங்க பாஸ் பண்ணி இவங்களுக்கும் ஒன்றும் கிடைக்கல, இவங்க பாஸ் பண்ணாமல் நாலேஜ் எதுவும் இவங்களுக்கும் கிடைக்காம இருக்குது. இவங்களுக்கே கிடைக்கல, பாஸ் பண்ணிட்டு வா கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படிமா சொல்லியிருக்காங்க. பட் அவங்க பாஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ இதுதாங்க லெவல். ஸோ அதனால் பாஸ் பண்ணுற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கோல்டன் ரூல்ஸ்லாம் படிக்காமல் போயிட்டு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிஎம்ஏக்கே தான் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேட் நேம், இது ஒரு அவமானங்கிற மாதிரி. கோல்டன் ரூல்ஸ் தெரியாமல் நீ பாஸ் பண்ணால் நீ என்ன லெவலில் படிச்சப்பன்னு சொல்லி கேட்குறதுங்கிறது ஒரு அவமானம் மாதிரி. ஆக்சுவலாக ரியாலிட்டி என்ன, பிரான்ச் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு சும்மா செலக்ட் வாங்க எங்கே ஃபார்மெட் போட்டு பார்த்து போயிருப்பாங்க. ஸோ இதுதான் நிலமை. அதனால் எல்லாருமே அதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 4 சாப்டர் பார்த்தாலும் சரி, அதோட பேஸ் தெரியாமல் இப்படின்னா என்னன்னு தெரியாமல் சும்மா ப்ளஸ் மைனஸ் சொல்லி படிக்காதீங்க. லைஃப்பில் வந்து நிறைய இடத்துல வந்து சரம்பரமாக இருக்கும். ஓகே, எது பண்ணாலும் புரிஞ்சு பண்ணணும். சும்மா அங்கங்கே பார்த்தோம் அப்படிங்கிற லெவல் வந்து இங்கே தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாஸ் பண்ணுற, அதாவது ஆல்ரெடி நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ப்ரோ, எனக்கு நாலேஜ் சூப்பர் ப்ரோ, இது பாஸ் பண்ணால் எனக்கு ஃபர்தராக வந்து வேறு ப்ரொமோஷன் ப்ரோ அப்படின்னா ஓகே. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வேறு ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் அங்கங்கே செலக்டாக பார்த்து போயிடுறீங்க. ஓகே, ஏன்னா சேம் கம்பெனியில் தான் இருக்க போகிறீங்க. பட் ஃப்ரெஷர்ஸை பொறுத்த மட்டும் இப்போ தான் உள்ளே வர்றீங்க, செலக்டாக பார்த்துட்டு வர்றீங்க. அப்போ உள்ளே வரும்போது ஃப்ரெஷராக அவங்க எடுக்கும்போது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, ஹச்ஆரோட மைண்ட் செட் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. இப்படி செய்யறதுனால மற்றவங்க பேக்கில் இருக்கக்கூடிய நல்ல பசங்களோட லைஃப்பும் இங்கே பாதிக்கப்படுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா, அதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. இது கூட பரவாயில்ல, இன்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க ஒரு 3 years பேக்கு. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட், யாருன்னு தெரியல, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஓகே, எடுத்திருக்காங்க. ஆனால் கம்பெனி அவங்கள வாங்கன்னு உள்ள கூப்பிட்டுருக்காங்க. ஒரே மாதம் தான் நீ வேணாம் அப்படின்னு வெளில அனுப்பிச்சிட்டாங்க கம்பெனி. என்னன்னு கேட்டால் போதுமான ஸ்கில் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இல்லை, ஆல் இண்டியா ரேங்க் எடுத்த அளவுக்கு டக்குன்னு பற்றிக்க மாட்டேங்கிறாங்க, ஃபயராக வந்து இல்லை, சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பட் ஆனால் அவங்க ஆல் இண்டியா ரேங்க். ஓகே, இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிங்க, வேணாம்னு சொல்லலை, பட் தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு ரேபிலேஷன் பார்க்குறேன், எதை பார்க்குறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேங்களா, இன்னொன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, அந்த ஹாலை விட்டு வெளில வந்தோடனே ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஓடிட்டு இருக்கும், ஏதாவது எம்சிக்யூக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த ஆன்சர் கரெக்டாக அந்த ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டு அங்கே ஓடிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அதில் வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து ஃபுல்லாக என்னென்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்டு செக் பண்ணுறது. ஏங்க மறுநாள் எக்ஸாமை போய் படிங்க. ஒரு எக்ஸாமை வந்து இப்போ எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகுது, மிஞ்சி போனால் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத ப்ரெஷர். இல்லை சார், நான் கொஷின் பேப்பரோட எம்சிக்யூ டிஸ்கஷனை கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். என்னங்க நிம்மதியாக இருக்கும், இன்கேஸ் 10 எம்சிக்யூ தப்பாக வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கல் யூஸ் பாருங்கள், நிம்மதியாக இருக்க முடியுமா, அடுத்த எக்ஸாம் பீஸில் படிக்க முடியுமா? இன்றைக்கி நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பே அதுதான். பட் எனக்கு அந்த ஹேபிட் கிடையாது. நான் முடிச்சேன் அப்படின்னா கொஷின் பேப்பர் வச்சுட்டு புக்ஸ் தனியாக தான் பண்ண தாண்டி எனக்குமே பார்க்குற பழக்கமே கிடையாது. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. சரி, நான் ஒன்று சொல்லட்டா, சஜஸ்ட் ஆன்சர் சொல்லிட்டு அதில் எம்சிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக அது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, நீங்கள் எக்ஸாம்லாம் முடிச்சு ஒரு 1 month 1.5 monthsக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் யாரோ வீடியோ போய் பார்க்குறீங்களா? ஓகே, அந்த வீடியோ இருக்கிறவங்க எப்படி சொல்கிறாங்க, மேபி புக்கினரோட புக்ஸை பார்த்து சொல்லியிருப்பாங்க, இல்லைனா ChatGPTல போட்டு எடுத்து வச்சு உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக? ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க சொன்னதை வச்சு நீங்கள் கரெக்ட்னு எடுத்துருப்பீங்க. நீங்கள் ChatGPTல போட்டது ஒரு ஆன்சரு, நம்ம இன்ஸ்டியூட் படி பார்க்கும்போது ஒரு ஆன்சரு அப்படின்னு சொல்லி வரதும் இருக்குல்ல, கரெக்டு தானே? அக்யூரேட்டாக ரெண்டுமே சேமாக இருக்கும் நீங்கள் நம்ப முடியுமா? உங்களால் அதை சொல்ல முடியுமா? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இது சில பேர் லாஸ்ட் மினிட்ல வந்து பார்ப்பாங்க. இது பார்க்குறதுனால உங்களோட எக்ஸாமே அஃபெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 எக்ஸாம் எழுதுறீங்க, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு டைம் இருக்குது, நல்லபடியாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், படிங்க. யாராவது என்கிட்டே கேட்குறாங்க, ப்ரோ நீங்கள் அந்த மாதிரி வீடியோ போடுவீங்களான்னு, நான் கூட சொல்லிட்டா ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே டெய்லி வந்து கூட என்னால் உங்களோட சப்ஜெக்ட்ஸ்க்கு எம்சிக்யூ போட முடியும்.
பட் என் சேனலோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் பார்த்தனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த இடத்துல டவுன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படி தலையில் கை வச்சு உட்காந்துடக்கூடாது. அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, எம்சிக்யூ வீடியோ நான் போடுறேன், ரேபிடிஷன் ஒரு மேரத்தான் வீடியோ போடுறேன், ஓகே, ஏதோ ஒன்று நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எம்சிக்யூவோட ஓடட்டும், 25 உங்களுக்கு என்னென்ன இருக்கோ எம்சிக்யூ எல்லாத்தையும் ஆன்சர் தான்ப்பா அப்படின்னு நான் சொல்லி போடுறேன். நாளைக்கு எக்ஸாமு, இன்றைக்கி வாங்க என்னோடய வீடியோ பாருங்கள், பார்த்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நிம்மதி இல்லாமல் யாருக்கெல்லாம் மார்க் போச்சோ நிம்மதி இல்லாமல் போங்க. அடுத்த எக்ஸாம் நிம்மதியாக படிப்பீங்களா? அப்போ வீடியோ போகிற எனக்கு எப்படி இருக்கும்? என்னடா அது இன்றைக்கி இத்தனை பசங்க கஷ்டப்பட்டு போயிருக்காங்களே, இவ்வளோ மார்க்குன்னு ஃபீல் பண்ணுறாங்களே, நாளைக்கு எப்படி இந்த பசங்க படிப்பாங்க அப்படிங்கிறது தானே என்னோட மோட்டிவாக இருக்கும். என்னது எப்படி படிப்பாங்க அப்படிங்கிறது தானே எனக்கு ஒரு இது இருக்கும். அப்போ என்னோட மோட்டிவ் என்னது? நம்ம ஒரு ஸ்டடி பிளான் சொல்லுமா, இதை ஃபாலோ பண்ணுமா, பசங்க பாஸ் பண்ணுங்கிறது என்னோட மோட்டிவா? இல்லை நான் ஒரு எம்சிக்யூ வந்து இன்றைக்கி எக்ஸாமில் நடந்த எம்சிக்யூவை வந்து வீடியோ போட்டு பசங்கள்லாம் ஃபாலோ பண்ணி அதை நல்லா ஃபீல் பண்ணி எமோஷனலாக என்னோட மோட்டிவா? அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லை. நீங்கள் லைஃப் லாங் வந்து என்னோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்சிக்யூட ஆன்சர் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிரே பார்க்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஆனால் சஜஷன்ஸ் வந்து இன்ஸ்டியூட் கையில் இருக்குது, அவங்க கொடுக்குறதான் பார்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. இது ChatGPTல போட்டு எடுத்து புக்கை பார்த்து சொல்லி எதுக்கு இந்த தேவையில்லாத? தேவையே இல்லை, வேண்டாம், எதுக்கு? அவ்வளோதான். ஆனால் நம்ம பசங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எக்ஸாமோட எம்சிக்யூட ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறையா குரூப்பில், தமிழ் குரூப், இங்கிலீஷ் குரூப், ஹிந்தி குரூப், மலையாளம் குரூப், தெலுங்கு குரூப், எல்லா குரூப்லையும் கமெண்ட்ஸ் போடுறது. உங்கள் நிம்மதி தான் கெட்டு போகுது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், மார்க்கு சரியாக இல்லை, 10 எம்சிக்கு தப்புன்னு ஒரு கூட்டத்தில் எவனோ சொல்லிட்டான். நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு எக்ஸாம் சரியாக படிக்க மாட்டீங்க, சரிங்களா? அப்போது ஃபெயில் தான், நாட் கம்ப்ளீட்டட் தான். யாருக்கு லாஸு? உங்களுக்கு தான் லாஸு. இந்த தப்பாக பண்ணாதீங்க, சரிங்களா? தென் இப்போ நான் மெயினாக சொல்ல வழியே சொல்லிட்டேன், ஸ்கோப்பை பற்றி சொன்னேன், இந்த தப்பை நீங்கள் பண்ணுறத பற்றி சொல்லியிருந்தேன். ஓகே, ஒரு அழகான ஒரு குடிசை வீடுப்பா. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அம்மா, ஒரு அப்பா, 2 பசங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பண வசதி இல்லைனாலும் சந்தோஷங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையவே வந்து இருந்திருக்கும் இல்லை? ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அம்மா அப்பாவோட ஆசை என்ன இருக்கும்? அந்த ஒவ்வொரு நிறைய அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த குடிசை வீடை பார்க்கும்போது நம்மளும் வந்து சொந்த வீடு கட்டி பெரிய லெவலில் போக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது சார் நம்ம பசங்களை நம்ம படிக்க வைப்போம், அவங்க நல்லபடியாக படித்து பெரிய ஆளாக வந்து நல்லபடியாக வீடு கட்டட்டும், நம்மளை வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கட்டும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட்ஸோட ஆசையை வந்து இருக்கும். கரெக்டுங்களா? பட் அன்னைக்கு டேட்டில் படிக்கும்போது பசங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்? பேரண்ட்ஸோட மைண்டு நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, பசங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்? பேரண்ட்ஸ் ஆல்ரெடி கஷ்டப்பட்டுருக்காங்க, இந்த நேரத்தில் போய் உங்களை கேட்கணுமா அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நல்லபடியாக படித்து பெரிய லெவலில் வந்து இந்த குடிசை வீடை ஒரு மாளிகையாக, ஒரு பங்களாவாக மாற்ற நம்மளால் முடியுமா? கண்டிப்பாக முடியும். சார் எப்படி சார் அதெல்லாம் பாசிபிள்? என்னங்க பாசிபிள் இல்லை? என்ன பாசிபிள் இல்லை? நல்லா யோசிச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 lakh சேலரி வாங்கினீங்கன்னா அங்கங்கே இஎம்ஐ போச்சுன்னா ஒரு நல்லா வந்து 11 சூப்பரான ஒரு வீடு நம்ம பேரண்ட்ஸ்க்காக எடுத்து கட்ட முடியாதா என்ன? கரெக்டு தானே? முடியும் தானே? ஸோ முடியும்னு நினச்சி அதனால வந்து நம்ம முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்குன்னு ஒரு ட்ரீம் மாதிரி வந்து வச்சுக்கணும். என்ன அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தனக்கு போக தான் தானமும் தர்மம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இஃப் இன் கேஸ் நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அதோட சின்ன ஒரு ஏர்னிங்ஸை கூட உங்களோட பேரண்ட்ஸ்க்காக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாரீஸ் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அப்பா வந்தாலும் ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட சேலரி வந்து இன்னும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கோல்டு ரிங்கு இல்லைனா ஜுவல் ஏதாவது வாங்கி கொடுங்க. லைஃப்பில் வந்து அதை விட ஒரு இது வந்து எதுவுமே இல்லைங்க. ஓகே, அதிலே ஒரு பையனா ஒரு பொண்ணை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஓகே, இதுதான் உண்மை. அதுக்கு என்ன பண்ணணும்? யாருக்கும் எந்த வித இடத்துலையும் துன்புறுத்தாமல், மற்றவனை வந்து எதிரியாக பார்க்காம, அப்படியே எதிரியாக இருந்தாலும் அவன் அங்கிட்டு இருந்துட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு நீதி, நேர்மை, நியாயத்தோடு இருக்கும். கரெக்டுங்களா? ஓகே, ஒரு ரூபா நம்ம செலவழிச்சா கூட அது நம்ம உழைப்பில் இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், உழைக்கவே கூடாது, பேசாமல் போயிடணும். அந்த வாழ்க்கை தேவையில்லை. கரெக்டு தானேங்க? ஒருத்தனை வந்து அபகரித்து அவனை வந்து வாங்கி அவங்ககிட்ட அந்த பர்ஃபீட் பண்ணி அதை வாங்கி அதை ஏமாற்றி வச்சு காரு, வீடு, பங்களா வாங்குறதுக்கு தேவையில்லைல்ல. கரெக்டு தானே? ஸோ அதனால தான் ஹானஸ்ட்டு, நீதி, நேர்மை, எத்திக்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் சொன்னேன். சீரியஸாக நாட் ஓன்லி சிஎம் எக்ஸாம், சி எக்ஸாம், எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் சரி, ஏதோ ஒரு பெரிய லெவலில் இருந்தாலும் சரி, ஆகணும், பாஸ் ஆகணும், பெரிய லெவல் ஆகணும் அப்படிங்கிறது முடிவு எடுத்தாச்சு. ஓகே, அப்போ அந்த எக்ஸாம் பாஸ் ஆகிருக்கு, பார்த்துருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மைண்ட் சொல்லுங்களா? சீமென்னு சொல்ல, ஜென்ரலாக சொல்ல, காமன் ஆல் ஏதோ ஒரு எக்ஸாம், ஒரு பப்ளிக் எக்ஸாமோ, ஒரு சின்ன ஏதோ ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா ஒரு எக்ஸாமை கூட பார்த்துட்டு தோணுதுன்னா அது வந்து அழிவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். சரிங்களா? ஹானஸ்டும் இல்லை, எத்திக்ஸும் கிடையாது. ஓகே,
அதாவது நம்ம லைஃப்பில் வந்து பெரிய லெவலில் போக போகிறோம். அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக எந்த எக்ஸாம் நம்ம எழுதினாலும் சரி, அந்த எக்ஸாமில் ஒரு பிட்டு கூட பார்த்து எழுதாமல் ஹானஸ்ட்டாக ஒருத்தர் எழுதுறான் பார்த்தீங்களா, அவன் காலை தூக்கி சொல்ல கெத்தா மாசா. ஓகே, சீரியஸாக. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு எம்சிக்யூ பக்கத்தில் இருந்து கேட்டு வந்து எழுதுறதுக்கு ஃபெயில் ஆகிறது எவ்வளோ மேடு, சரிங்களா? சீரியஸாக ஒரு எம்சிக்யூ பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட கேட்டு வந்து நம்ம எழுதுறதுக்கு ஃபெயில் ஆகிறது எவ்வளோ மேல். அது கிட்டத்தட்ட எவ்வளோ என்ன சமம் அப்படின்னா, ஒருத்தனோட சம்பளத்தை அடி பிடிச்சி வந்து நீங்கள் வந்து உங்களோட சொந்த இதில் வந்து நீங்கள் அதை செலவு பண்ணுற மாதிரி. இதுதான் இது எதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த ஹானஸ்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் எங்கே போனாலும் வந்து நமக்கு இருக்கணுங்கிற பாயிண்ட் ஆஃப் நான் சொல்லிட்டு இருக்கேன். நாட் ஒன்லி இங்கே நான் காமனாக சொல்கிறேன், எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் சரி. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் மீன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பாருங்கள், ஒரு அழகான வீடு. அந்த வீட்டில் அம்மா அப்பா வாழ்ந்துட்டு வந்தாங்க, 2 பசங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்பா ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குடிசை வீடை பார்த்துட்டு, சார் இந்த வீட்டில் என் பசங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ பசங்களான அந்த பையனோ பொண்ணோ என்ன பண்ணணும், நம்ம பேரண்ட்டை ஒரு நல்ல ஒரு மாளிகையில் உட்கார வைக்கணும்னு நினைக்கக்கூடாதா? கரெக்டாக இல்லையா? எஸ். என்ன நீங்கள் நினைக்கிறது தப்பு கிடையாது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நினைக்கிறது தப்பு கிடையாது, தாராளமாக நினச்சது நடக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிறத ஃபேஸ் பண்ணுற ரெடியாக இருங்க. ஓகே, என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட் வரும். என்ன பாயிண்ட் வரும் அப்படின்னா, லைக் வந்து அப்புறம் என்னப்பா பெரிய ஆள் ஆகிட்ட, சிஏ ஆகிட்ட, ஐஏஎஸ் ஆகிட்ட, ஐபிஎஸ் ஆகிட்ட, ஓகே டாக்டர் ஆகிட்ட, பணம் கொட்டுன்னு கொட்டுது, அம்மா அப்பாவுக்கு வந்து நல்லா வீடு கட்டிட்ட, மாளிகை வாங்கிட்டேன், அப்புறம் என்ன பணம் வந்தாலே டாக்டர் ஆகிட்ட, நல்லா அப்படியே நல்லா சம்பாத்தியம் போலங்க, நல்லா ஆடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை, ஒரு விஷயம் புரியல. ஆக்சுவலி இதுதான் லைஃப். ஆக்சுவலி நீங்கள் ஒரு குடிசை வீட்டில் நல்லா ஒரு மழை பெஞ்சு ஒழுகி வந்து நீங்கள் கீழே இருந்தாலும் இந்த உலகம் வந்து என்னடா வீடு இது, என்னத்தடா சம்பாத்தியம் பண்ண கேட்பானுங்க. ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்கள். ஒரு வீடு, ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணி விழுந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. அந்த அப்பா கூட பிறந்தவங்க கூட என்ன கேட்பாங்க, நார்மலாக அந்த அத்தையோ சித்தப்பாவோ யாரோ என்ன கேட்பாங்க, நீ அப்போவே நல்லபடியாக வேலை பார்த்துருக்கலாம்ல, நாங்கள் அப்போவே சொன்னோம்ல, நல்லா வேலை பார்த்தா இன்றைக்கி நீயும் லைஃப்பில் நல்லா இருந்திருப்பல, இப்போ பாரு உன் வீடு எப்படி இருக்குன்னு பாரு, இங்கே மழை தண்ணிலாம் விழுந்து போய் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்டு தானே? அதானே இருக்கும். அப்போ நல்லா யோசித்து பாருங்கள். இப்படி சொல்கிறாங்க, நம்மளை வந்து பார்த்து அனுதாபத்தில் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணுவீங்க வாழ்க்கையில்? இன்னொரு 15 வருஷம் 10 வருஷத்தில் அப்படியே பெரிய லெவலில் அப்படியே நீங்கள் வந்து போகும்போது, அப்பவும் அதே பாய், அந்த சொன்னாங்கல்ல, அதே உங்கள் டேடியை பார்த்து சொன்னாங்கல்ல, அதே பர்சன் அதே வாயால், என்னடா காசு வந்தானே ஆடுறீங்களா, பெரிய ஆள் ஆகிட்டீங்களா, பையன் சம்பாத்தி வந்தாலும் பெரிய அளவு துள்ளி குதிக்கிற போல், அவங்க பேசி தான் கேட்டு ஆடுற போல் அப்படிங்கிற நிலைமை வரும். சரிங்களா? அப்போ உலகம் நீங்கள் வாழ்ந்து, அவங்க அதான் சொன்னல, அவங்க ஃபேமிலி ரொம்ப கீழே லெவலில் இவ்வளோ அடிப்பட்டு இருந்தாலும், அன்றைக்கே சொன்னனே படித்தா நீ நல்லா இருந்திருக்கலாம் சொன்னேன்னு சொல்லி சொன்னதும் ஒரே ஆள் தான். இன்னும் பையன் வந்து பெரிய லெவலில் போனோன்னே அவன் பேச்சு கேட்டாரன்னு சொல்கிறதும் ஒரே ஆள் தான். ஸோ ஓகே, இவங்களுக்கு பதில் சொல்லி ஓயாது. சரிங்களா? ஆனால் நீங்கள் அப்படி தான் வாழணும். ஆக்சுவலாக சீரியஸ் அப்படி தான் வாழணும். நான் அதுக்கு தான் அந்த பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். சீரியஸாக நீங்கள் அப்படி தான் வாழணும். அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? பார்த்தீங்களா, ரெண்டுமே ஒரே ஆள் சொன்னது. அப்படி வாழ்ந்து காட்டணும். ஓகேங்களா சார்? லைஃப் ஸ்டைல் வந்து பெரிய லெவலில் போனால் நம்ம என்ன சார் பண்ணுவோம், உங்களுக்கு நீங்கள் என்ன தெரியுமோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆம்பிஷனை வந்து பெரிய லெவலில் வைங்க. சும்மா இதனால் முடியாது, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி வைக்காதீங்க. நான் ஒன்று தான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு கல்லை வந்து இப்போ ஒரு டிசைனாக மாற்றுறாங்க. ஓகே, ஒரு டிசைனாக மாற்றுறாங்க. இப்போ நான் தான் ஒரு கல், வெறும் எம்டி கல். ஓகேங்களா? என்ன ஒரு டிசைனாக மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும், கல்லை வந்து என்ன பண்ணுவாங்க, உளியால் வச்சு அடிப்பாங்க. என்ன பண்ணணும், அமைதியாக இருக்கணும். எதுக்கு அமைதியாக இருக்கணும், நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு அதை டிசைன் ஆச்சுன்னா 4 பேர் வந்து பக்கத்தில் ஃபோட்டோ வச்சு எடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகே, ரியாலிட்டி. இன்கேஸ் அடிச்சுட்டே இருக்கும்போது பாதிலே வலிக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவானுங்க, தூரத்தில் கீழே போட்டு வைப்பானுங்க, கீழே கிடப்போம் நம்ம. இதுதான் ரியாலிட்டி. ஓகே, இதுதான் உண்மை. நீங்கள் எம்டி கல்லாக இருந்தாலும் ஓகே ஃபைன். அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அவன் அடிக்கிற அடியை பொறுத்துக்கிட்டோன்னா நாளைக்கு இன்னும் நல்லாயிருக்கும். மேபி அது வந்து நமக்கு மற்றவங்க வந்து நம்மளை எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபியில் அந்த ஸ்டோன் அழகாக தெரியும், அந்தளவு நம்மளோட ஷைனாக தெரியும். ஓகே, இது நடக்கும். அடிக்க ஆரம்பிக்கும் போது ஐயோ என்னால் முடியலங்க, சத்தியமாக முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பாதி வெட்டி பாதி வெட்டாமல் இருக்கும். அப்போ பார்க்குறவங்க இதென்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இதென்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணுமா, பாரு செமையாக இருக்கல, வாழ்ந்த மாதிரி தான் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ஃபோட்டோ எடுத்து வியக்கிற அளவுக்கு நீங்கள் வாழணுமா? நீங்கள் தான் இது பண்ணிக்கணும். ஆரம்பத்தில் அடி வந்து கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும், பலமாகவும் இருக்கும்.
ஓகேங்களா? அதை பொறுத்துட்டோம், வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கும். சரிங்களா? அதை விட்டுட்டு அடியெல்லாம் வாங்க மாட்டேன். எனக்கு எல்லாமே சாஃப்ட்டா தான் கிடைக்கணும். அடிலாம் வாங்குறதுக்கு நான் ரெடியா இல்ல. ஓகே அடிக்கிறானுங்க, இங்கிட்டு அடிக்கிறானுங்க, அங்கிட்டு அடிக்கிறானுங்க அப்படிங்கிற மாரி ரெடியா இல்லாம இருந்தோம்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, லைஃப் பெரிய லெவல்ல மிக பிரம்மாண்டமா இருக்குது. ஒரு சர்க்கிள்குள்ளேயே லைஃப் முடிஞ்சு போயிடும். சரிங்களா? அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே. ஒரு வீடு செவரு ஒரு மோசமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத பெயிண்ட் பண்றவர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவர் தான் ஆர்டிஸ்ட்ல. அத அவ்வளோ அழகா மாத்துறார்ல. அப்ப தன்னோட வீடு இவ்ளோ மோசமா இருக்கே, தன்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் இவ்ளோ மோசமா இருக்கே, தன்னோட ஃபேமிலி அப்கிரேட் லெவல்ல நம்ம கொண்டு போனோம். எவன் சுத்தி இருக்கிறவன் என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு படிச்சு நாளும் பகலும் படிச்சு, அத எப்படிடா முடிக்கலாம்னு சொல்லி பார்த்து ஒருத்தன் எஃபோர்ட் போடுறான் பார்த்தீங்களா? அவனும் ஆர்டிஸ்ட் தான். தட்ஸ் யூ. அத ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க யார பத்தியும் கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. சார் வீடு நல்லா தான் சார் இருக்கு. ஓகே. மேபி ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபேமிலியோட நம்மளோட இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம பெரிய லெவல்ல போகும்போது நம்மளோட பேச்சு வார்த்தைகள்ல சேஞ்சஸ் இருக்கும். நம்மளோட வாக்கிங் ஸ்டைல்ல சேஞ்சஸ் இருக்கும். நம்மளோட ஹேர் ஸ்டைல்ல சேஞ்சஸ் இருக்கும். 4 பேர்கிட்ட பேசுறதுல சேஞ்சஸ் இருக்கும். லைஃப் ஸ்டைல்ல சேஞ்சஸ் இருக்கும். இதெல்லாம் இருக்கணும். ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒயிட் கலர் ஜாப் வந்து நீ வந்து இருக்கணும். அதாவது காலையில் போனால் அவ்வளோ தூரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அந்த ஒரு லைஃப்பை வாழணும் அப்படிங்கிற லெவலில் இருந்தோம்னா, நம்ம தாராளமாக நம்ம பிடிச்ச துறையில் நம்ம தாராளமாக அதை எஃபோர்ட் போட்டு பெரிய லெவலில் போய்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுற்றி இருக்கக்கூடிய நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், நம்மளோட கரியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப மோசமாக தெரியுது இங்கேருந்து பார்த்தா. அதை அழகாக்குறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. எப்படி ஒரு வீடை வந்து பெயிண்ட் அடித்து பெயிண்டர் அழகாக ஆர்டிஸ்ட் ஆக்குறாரோ, இப்போ இந்த வீடை வந்து பெயிண்ட் பண்ணி மாற்றுறது நம்ம கையில் இருக்குது. மாற்றலாமா? மாற்றினா எவ்வளோ அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும்ல. குடிசை வீடு எப்படி இருக்கும்? நல்லா பங்களாவாக பால்கனிலாம் வச்சு பெரிய லெவலில் இருக்கும்ல. இருக்குமா இருக்காதா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? யார் என்ன சொன்னாலும் லாஸ்ட் மினிட்ல இதை படிச்சிட்டியா அதை படிச்சிட்டான்னு சொல்கிறக்கே ஒரு கூட்டம் இருப்பானுங்க. அது எவனையும் கேட்காம நான் இதான் படிக்கிறேன் போனாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுதா மச் பெட்டர். சரிங்களா? ஒருத்தவங்க உங்களை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க, உங்களை படிக்க விடலை, ஃபோக்கஸ் பண்ண விடலை அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அர்த்தம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ திஸ் இஸ் லைஃப், திஸ் இஸ் ரியாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஒருத்தனுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை வந்து பார்த்துக்கிட்டு டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கான், கார்னர் பண்ணிகிட்டே இருக்கான்னா அவன் நல்ல வேலை பார்க்குறான்னு அர்த்தம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் படிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாரும் பார்த்து என்னால் எப்போ பார்த்தா படிச்சுட்டு இருக்கான், பாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் உங்களை சுற்றி இருக்கவங்களோ உங்கள் ரிலேட்டிவோ நெய்பர்ஸோ யாராவது வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னன்னா நீங்கள் நல்லா உங்கள் வேலையை பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் பாஸ் ஆனால் உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு அந்த நெய்பர்ஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மேபி அவங்க அப்படி இருக்கலாம் சொல்கிறேன், எல்லாரும் சொல்ல இல்லை மேபி. ஓகே. தட்ஸ் ஆல். ஸோ அதனால் நல்லா வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசியிருக்கோம்? குடிசை வீடை பெரிய லெவலில் கொண்டு போகணும். அது மட்டும்தான் நம்மளோட மோட்டிவ். உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. லைக் இது வரைக்கும் நான் ஃப்ளைட்டில் போனதில்லை, என் பேரண்ட்ஸ் அந்த இடத்துல நான் கூட்டு போகணும், தென் இந்த இடத்துல நான் சேலரி இது வந்து பேரண்ட்ஸ்க்கு நான் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ். அதுக்கு மேலே எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் அவ்வளோதான். வாழ்க்கையில் நிம்மதி வேணும் அப்படின்னா யாரோட எதுவும் யாரோட வம்புக்கும் தும்புக்கும் போகாமல் சின்ன சர்க்கிளில் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்ன சர்க்கிள் இப்படி 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 போய் ஒரு நாள் மேலே வந்து ஒரு 3 லெவலில் பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக இருக்கும். அதான் உண்மை. இதே இது வந்து சர்க்கிள் பெருசாக பெருசாக கமிட்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாம் சுற்றி லாக்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 3 இருக்காது, எல்லாம் எத்தி விளாட்ற பாலம் மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் லைஃப். ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.